Assalamu alaikum and hello all. This is Arifa. Welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முஸ்லிம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு நல்ல லென்த்தான பாத்திரமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்ல பாத்திரம் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த மாதிரியான ஸ்பைசஸ்னால் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பே லீவ்ஸ் எல்லாமே ஒரு 3 to 4 அதுவே போதும். தென் ஒரு 4 சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோரோவர் 1 kg சிக்கன் பிரியாணிக்கு ஒரு நல்ல 1/2 kg ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனை நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இதுவுமே ஆயிலெலாம் படுற மாதிரி. அண்ட் அதை ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஆனியன் நல்லா லைட் ப்ரௌனில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மீன்வேயில் சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி அண்ட் புதினா ஒரு கை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா எல்லாமே நல்லா சாட்டேட் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டு வச்சு கவர் பண்ணிடலாம். தென் ஒரு 400 கிராம்ஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா மசாலாவோடையும் சேர்த்து நல்லா சாட்டேட் பண்ணிடுறேங்க. அண்ட் தென் நம்ம குக் பண்ண மசாலா எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே குக் ஆகிடுச்சு. அண்ட் அந்த டொமேட்டோ அதெல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு 1/2 an hourக்கு முன்னாடியே சிக்கனில் லெமன் அண்ட் கர்ட் அது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி 1/2 an hour அண்ட் அதுக்கு மேலேயே நான் நல்லா மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை நம்ம இந்த மசாலாவில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ராக் சால்ட் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மல் சால்ட்னால் ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் நல்லா கட்டியான கர்டை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சால்ட் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தென் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது குக் ஆகட்டும். மீன்வைல் அது குக் ஆகிற டைமில் நாங்கள் ரைத்தா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் அகெயின் நம்ம குக் பண்ண மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் எப்படி ஆட் பண்ணணும்னா, நம்ம ஒரு 2 cups ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா 3 cups எக்ஸ்ட்ரா ஒரு 1 cup வாட்டர் சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்தால் கரெக்டாக வந்துடும். அண்டு சைட் பை சைடு சிக்கன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா 1 kg சோக்டு ரைஸை நம்ம இந்த மசாலாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 minutes ஒன்ஸ் நீங்கள் ரைஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓரளவு பாயில் ஆகிருக்கா அப்படி செக் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தென் திருப்பி நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ரைஸ் குக் ஆகிடுச்சு. அண்ட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா ஓரளவு நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு உதிரியாக நல்லா கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அண்ட் பிரியாணி மசாலா நல்லாவே வந்துருந்துச்சு. அண்ட் எங்கள் வீட்டு குட்டீஸ் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.